ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் ஜெகத் ரட்சகன் திமுக எம்பி, அரக்கோணம் எம்பி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 900 கோடிக்கு மேலே அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 89 கோடிக்கு மேலான சொத்துக்களை முடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் செய்தி. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கடிவாளம் போட்டிருக்கு. அவ்வளோலாம் நீங்கள் எல்லாரையும் கைது பண்ணி மாதக்கணக்கில் ஜெயிலெல்லாம் வைக்க முடியாது, ஜாமீன் கொடுக்கணும்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச பாஜக அரசு, யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் நீங்கள் அரசுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டால் 8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு பரிசு தரப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்லுங்க தோழர், உங்க கருத்து எப்படி? நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதுல பதிவிட்டா 2 மாதத்துக்கு இல்ல மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா, 2 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. யூடியூப்ல 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போ கோபாசி கூட போய் இப்ப நம்ம கூட அங்க போய் சேனல் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு கேடு. நீங்க திமுக கூட நாம என்ன சொல்றோம், முதல்ல பிஜேபி 2வது முறை ஆட்சிக்கு வந்தப்போ, முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க கட்சியினுடைய செல்வாக்கு, கட்சி இப்ப கூட முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம சிஎம் 4வது இடத்துல இருக்கிறார். இது வழக்கமா அவங்க பண்றது. இது மாதிரிதான் மோடியை குஜராத்ல இப்ப அவருடைய மாடல் சிறந்த மாடல், இந்தியாவிலேயே சிறந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணி அவங்களுடைய சொந்த ஊடக பலத்துல இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்குறது, ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கண்ட்ரோல் பண்றது, இல்ல மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது கடந்த ஆட்சியில அதிகமாச்சு. கடந்த ஆட்சியில பிஜேபிக்கு எதிராக பேசுவதற்கே அஞ்சினாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. இந்த முறை அப்படி அஞ்ச மாட்டாங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமாயிடுச்சு. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாயிருக்கு. அப்படிங்கிறது இன்றைக்கு பிஜேபி சொல்லுகிற பொய்யை, பிஜேபி கொண்டு வருகிற இந்த பொய்யான பரப்புரைகளை அதை முறியடிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு வந்துருச்சு. நீங்க ஏற்கனவே ஒரு இஸ்லாமியர் சபீர் யாரோ கைது பண்ணி உள்ள வச்சாங்க. இந்த இதெல்லாம் அம்பலப்படுத்துறாங்க அப்படிங்கிறது. ஆமா, உண்மை கண்டறியும். ஆமா, நம்ம ஊர்ல இவர் யூட்டன் இருக்கிறாரு. அந்த மாதிரி பலர் உருவாயிட்டாங்க. அது இவங்களுக்கு நெருக்கடியா இருக்கு. அதனால எதிர்த்தரப்புல இவங்க ஒரு நம்ம ஊர்ல கூட இப்போ கடந்த 2 மாதத்துக்கு முன்பு பிஜேபி சார்பா ஒரு 10 ஊடகங்கள் புதிதா தொடங்கி இருக்காங்க. தாமரை சிம்பிள் போட்டு ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா புதிதா ஒரு 10 ஊடகங்கள் அவங்க ஃபன் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க அவங்களுடைய பொய் பரப்புரைக்கு உதவும். பொய்யான சில விஷயங்களை இப்ப லவ் ஜிகாத்து, இஸ்லாமியர்கள் தலாக்கு சொல்லிட்டு பெண்களை இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கோமாதா பிரச்சாரம், பிள்ளையார் பிரச்சாரம், இப்ப அடுத்து வரப்போகுது, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, முழுசா பிள்ளையார் பிரச்சாரமா இருக்கும். அதை ஒரு சுமூகமா இருக்கிற சமூகத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது மூலமா அவங்களுக்கான வெற்றியை அவங்க இது பண்றது அவங்களோட வழக்கம். அப்படி மீடியாவை இன்டர்பிரேட் பண்றாங்க. அந்த வேலையை சட்டப்பூர்வமாக்குறாரு யோகி. யோகி ஆட்சியில இருந்து கொண்டு இதை செய்வது என்பது உண்மையிலே தேசத்தை எங்க கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு அதுல என்ன மோசமான நிலைன்னா, அநாகரிகமான அல்லது தேச விரோத பதிவுகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை முதல் ஆயுள் தண்டனை வரைக்கும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அநாகரிகமாக பேசுறதுங்கிறது இப்போ கங்கனா ரனாவத் பேசியிருக்காங்க. கங்கனா ரனாவத்தை தூக்கி உள்ள போடுவாங்களா? போட மாட்டாங்க. அது மாதிரி அமைச்சர் அவரு பார்லிமெண்ட்லயே உட்கார்ந்து உன் சாதி என்னன்னு ஒருத்தர் கேட்டாரே, ராகுல் காந்தி, அனுராக் தாக்கூர், அவரை தூக்கி உள்ள போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப யாரை குறி வைக்கிறாங்க? ஒரு பக்கம் என்ன புகழ்ந்து பேசினா, என் ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசினா அதுக்கு பணம் தரேன், மாசம் சம்பளமா நீ வச்சுக்கோ, என்னை பத்தி பேசு அப்படின்றது. இன்னொரு பக்கம் என்னை பத்தி தவறா பேசிட்டா தூக்கி உள்ள போடும். இது
அப்பட்டமான மிரட்டல். எனக்கு என்னை விமர்சிப்பதோ கூடவே கூடாது. அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான அரசு ஆ அரசியல் ரீதியா இருந்தா பரவால்ல. அதையும் தாண்டி ம். இன்னைக்கு வந்து ஆட்சி ரீதியா மாநிலத்தில அதிகாரத்தில இருந்துட்டு இப்ப இப்படி வந்து கொண்டு வருவது வந்து இது வந்து மிக மோசமானது. இத இதை வந்து இவங்களும் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவதற்கும் இந்த முயற்சிகள் இருக்கு. அதோட ஒரு ஒத்திகையா தான் இத பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த இது வந்து பெரிய அளவுல இது எதிர்க்கப்பட வேண்டியது. இது மாரி பண்றதன் மூலமா இந்த 4வது தூண் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஊடகத்துறை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கிற இந்த ஊடகம் வந்து இன்றைக்கு அரசினுடைய அல்லது ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமான ஒரு இடத்துக்கு நகருமா? அதை தவிர மற்றவங்க யாரும் ஊ ஊடகத்த நடத்த முடியாதா? அப்படிங்கிற ம். கேள்விய எழுப்பியிருக்கு. இது கடுமையா எதிர்க்கப்பட வேண்டியது. கண்டிப்பா தோழர். இப்போ அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா, அ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு கிட்டத்தட்ட கடிவாளம் போட்ட மாதிரி தான். விரைவில் வந்து செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வெளில வந்துருவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதோட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல அரக்கோணம் எம்பி, திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அவர் மேல வந்து ரூ. 900,00,000க்கு மேல அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர சார்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள ஆர்பிஐயினுடைய அனுமதி இல்லாம வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் 80, 89 கோடி ரூவா சொத்து வரைக்க முடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வேற வந்திருக்கு. இந்த 2 செய்தியும் எப்படி தோழர் பார்க்குறீங்க? ஆமா. அதாவது இது வந்து நம்ம ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. பலர் உள்ள இருக்கிறாங்க. சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை அப்படிங்கிற வழக்குல அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க. இப்ப இவருக்கு வந்து ம். அபராதம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் முறையாக விசாரிக்கட்டும். அது உண்மை இருந்தா அது சரி. நாமளும் ஏற்கிறோம். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் இன்னொரு செய்தி பாருங்க. முறைகேடாக கடன் வழங்கி நிதி மோசடி. அனில் அம்பானி பங்குச் சந்தையில் ஈடுபட 5 ஆண்டுக்கு தடை. அதானே. ஏன் இவர கைது பண்ணல? ஏன் இவருக்கு ம். இவருக்கு வந்து இந்த கோடிக்கணக்கான அ மோசடிகள்ல ஈடுபட்டிருக்கிறார்ல. இவரு செந்தில் பாலாஜி சில கோடிகள் இது பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து உள்ள இருக்காரு. இன்னும் வந்து ம். ஜாமீன் தர்றதுக்கே மறுக்கிறாங்க. ஆனா இவர ம். ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற கேள்வி வருது. எவ்வளவுன்னு பாருங்க. ஜாமீனும் தரல, இன்னும் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படல. சமர்ப்பிக்கல. இவருக்கு 908 கோடி ஜெகத் ரட்சகன் போட்டிருக்காங்கல்ல. இவருக்கு போட்டிருக்கிறது 25 கோடி அபராதம். எவ்வளவு முறைகேடுல ஈடுபட்டிருக்கிறவருக்கு 25 கோடி அபராதம் போட்டிருக்கிறாங்க. ஆ ம். 6 மாதத்துக்கு அவங்களோட ஒரு நிறுவனம் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் அதுக்கு வந்து 6 மாதத்துக்கு தடை. ரூ. 6,00,000 அபராதம் போட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் ம். கம்பெனிக்கு. ஏங்க 6,00,000 நமக்கே பெரிய விஷயம் இல்லங்க இன்னைக்கு. சாதாரண ஆமா. மனிதர்களுக்கு ஒரு ஒரு மாத சம்பளம் வாங்குற 20,000 மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு 6,00,000 கடன் வாங்கி கட்டிட்டு போயிடலாம். இது ஒரு ம். ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ரூ. 6,00,000 அபராதம் போட்டிருக்காங்க. பாருங்க ம். அப்போ 222 பக்க அறிக்கை. அது என்னென்ன சொல்லுதுன்னா, 2018ல அ 59.60 இருந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு மார்ச் 2020ல 0.75 சரிந்தது. அப்படின்னு ஒரு சில ம். புள்ளிவிவரங்கள்லாம் குடுக்குறாங்க. அதுல இவங்க மோசடியா அ இந்த பங்குகள வந்து அதிகமா காட்டி வித்திருக்கிறாங்க. முறைகேடாக வித்திருக்கிறாங்க. பொய் ம். சொல்லி வித்திருக்கிறாங்க. இது வந்து செபியினுடைய சட்டதிட்டங்களுக்கு எதிரானது. அப்படின்னு ம். பல குற்றச்சாட்டுகள் வரிசையா இருக்கு. ஆ சொல்லிட்டே போலாம். அந்த மாரி மிகப்பெரிய ஊழல்ல நாட்டினுடைய முக்கிய துறையை வைத்துக்கொண்டு செபியை வைத்துக்கொண்டு பினான்ஸ் மினிஸ்டர் தெரியாம இருக்காது அது. ம். அவங்களுடைய எல்லா ஆதரவையும் பெற்றுக்கொண்டு ரிலையன்ஸ் அம்பானி செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அதானி பல ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்கலாம் எப்போ கைது செய்யப்படுவாங்க? அவங்களுக்கெல்லாம் எப்போ அபராதம் போட போறீங்க? அப்படின்னு தெரியல. இன்றைக்கு ம். அவருக்கு நீங்க உக்ரைன்ல போய் அவருடைய வியாபாரத்தை சரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வியாபாரத்த முறையா நடத்துவதற்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அதையும் நீங்க வந்து அந்த பக்கமும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். தொடர்ந்து திமுக ம். அல்லது உங்களுடைய எதிர்க்கட்சிகள அவங்க செய்ற ஊழல்கள் மட்டுமே வந்துட்டு இருக்கு. உங்க கட்சி சார்ந்தவர்கள் நெறைய பேரு ஊழல்ல ஈடுபடுறாங்க. நெறைய பேரு குற்ற வழக்குல ஈடுபடுறாங்க. நெறைய பேரு இப்போ அண்ணாமலை வந்து அவதூறா பேசியிருக்கிறாரே! அது வந்து இந்த உபில நீங்க போட்டிருக்கிற சட்டத்துக்குள்ள வராதா? அதையும் கொஞ்சம் ம். கேட்டு சொல்லுங்க. அது யா யா முன்னாள் முதல்வராக இருந்த, இன்றைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியே அவதூறா பேசியிருக்கிறாரு. அதற்கு என்ன ம். நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க ஊபியினுடைய மாடலை
இங்க உங்க கட்சி ரீதியா இங்க நீங்க செயல்படுத்துங்க. அண்ணாமலைய தூக்கி சிறையில வைங்க. குறைந்தபட்சம் அவருடைய பதவிய பறிச்சுடுங்க. ஒரு அநாகரிகமா ம். பேசுறாரு. அதனால தமிழ்நாட்டினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து நாங்க நீக்குறோம்னு அறிவிங்க. கங்கனா ரனௌத் பேசுறாங்க. அவங்கள அறிவிங்க. குஷ்பு பல நேரங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அவங்கள சொல்லுங்க. இன்றைக்கு கூட பாலியல் குற்றச்சாட்டு பல இடங்கள்ல நடக்குது. அவங்க நேரா மேற்கு ம். வங்க அரசாங்கம் அங்க நடக்கிறத மேற்கு வங்க அரசாங்கத்த மட்டும் குற்றம் சாட்டி பேசுறாங்க. மற்ற இடங்கள்ல வந்து வாய் தொறக்க மாட்றாங்க. இது மாரி உங்க ம். கட்சியில இருக்கிற பல முறைகேடுகள், கே.டி. ராகவன் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் அவங்க நயினார் வந்து நாகேந்திரனுடைய பணம் பிடிபட்டதுன்னு வந்துச்சே! அதுக்கு சிபிஐ என்கொயரியோ, இல்ல அமலாக்கத்துறை தானாக முன் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே! அதே மாரி டிமானிஸ்ட்ரேஷன்ல பல கோடிகள் வந்து கைமாறி இருக்கு. அது உங்க கட்சிக்காரங்க நேரடியா அதுல வந்து ஈடுபட்டுருக்காங்க. உங்க ஒ ரிசர்வ் பேங்குக்கே தெரியாம ரிசர்வ் பேங்கினுடைய அதிகாரிகளுக்கே தெரியாத விஷயங்கள், உங்க கட்சிக்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி வந்து உங்க உங்க தரப்புல நடக்கிற ஊழல்கள், குற்றங்கள் வந்து அடுக்கடுக்கா இருக்கு. அதை ம். கண்டுகொள்ளாம இன்னொரு பக்கம் நீங்க இத செய்வது, இது ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கையா? அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இது கூட திரும்ப ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்க ஜெகத் ரட்சகன் தரப்புல திரும்ப சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் தவறுன்னா தண்டிங்க. அதுல பிரச்சனையே இல்ல. எல்லாருடைய தவறையும் பார்க்கணும். வெறுமனே இந்த அமைப்புகள தொடர்ந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? தேர்தல் ஆணையத்த எப்படி பயன்படுத்துறீங்க? அப்படிங்கிற இப்ப நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். ஒருவேளை அவங்க ம். நடத்துறதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, எப்படி ம். நடத்துவாங்கன்னு ஒரு கேள்வி நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு இப்போ. ம். தேர்தல் ஜனநாயக முறையில தான் நடத்துறாங்க. அந்த தேர்தல்ல இவங்க மேனிபுலேட் பண்ணியிருக்காங்களே 5,00,00,000 வாக்குகள் இன்றைக்கு வித்தியாசப்படுதே. அதுபோல நாளைக்கு வந்து இவங்களுக்கு ம். தேவையான சாதிகள அதிகமா காட்ட மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ம். இவங்களுக்கு அவ்வளோ நேர்மையானவர்கள் இல்லல்ல. அந்த சந்தேகம் கூட இன்றைக்கு வந்திருக்கு. பார்ப்போம். பொறுத்திருந்து கண்டிப்பா தோழர். இப்போ அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இப்படி பல்வேறு கேள்விகள மட்டுமே கேட்டுட்டு இருந்த நேரத்தில, இப்படி ஒரு உத்தரவு குடுத்திருக்கிறாங்க. அதாவது ஜாமீன் வந்து விதிவிலக்கு. அது என்னது கரெக்ட்டா சொல்லணும்னா, சிறை சிறை தான் வந்து விதிவிலக்கு. ஜாமீன் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொனியில சொல்லியிருக்காங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வழக்குலயோ, இல்ல செந்தில் பாலாஜி வழக்குலயோ, ஏன் 16 மாசத்துக்கு மேல வச்சிருந்த மனீஷ் சிசோடியா அவர்களுடைய வழக்குலயோ எந்த ஒரு ஆதாரத்தையும் அமலாக்கத்துறையால சமர்ப்பிக்க முடியல. அப்போ 1 வருஷமா, 1 1/2 வருஷமா விசாரிக்கிறத மட்டுமே செய்றீங்கன்னா, உங்களுடைய காம்பிட்டன்சி என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுல. இப்போ எதிர்க்கட்சி வலிமையா இருக்கு. ஆ பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிறப்ப, இந்த வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தன்மையோடு மோடி நடந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்படி நடக்கிறாருன்னா, எல்லா பக்கமும் இருந்தும் அவருக்கு நெருக்கடி வரும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னொரு பக்கம் ராகுலினுடைய செல்வாக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு முக்கியமான நெருக்கடி இவங்களுக்கு. பிஜேபி தரப்பு. இவங்க செல்வாக்கு தொடர்ந்து மோடியினுடைய பிம்பமே உடைஞ்சுகிட்டு இருக்கு. இன்னொரு ம். பக்கம் ஆட்சி ரீதியாக அவங்க எதையுமே செயல்படுத்த முடியல. இப்போ எல்லாமே வந்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளே கூட அவங்க சில விஷயங்கள்ல நெருக்கடி குடுக்குறாங்க. எப்படி திமுக எதிர்த்து இன்றைக்கு கூட்டணி கட்சிகளே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில விஷயங்கள்ல. குறிப்பா இந்த முருகன் மாநாட்டுல வந்து அதற்கு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுபோல கூட்டணி கட்சிகள் மாநிலங்களினுடைய உரிமை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து ம். மிகப்பெரிய நெருக்கடியா மாறியிருக்கு. ஒட்டுமொத்தமா இவங்களால ஆட்சி நடத்த முடியாது. தொடர்ந்து வந்து இவங்க நினைக்கிறத வந்து செய்ய முடியாது. அப்படிங்கிற ம். நிலைமை வந்திருக்கு. அதனால இந்த நடைமுறையை இவங்க நீட்டி கொண்டு போக முடியாது. இப்ப கூட ஜெகத் ரட்சகன் மீது ஒருவேளை ஆதாரங்கள் இருக்கலாம். அந்த அடிப்படையில பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இதை வந்து அவங்க கைவிட வேண்டியிருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள செய்ய முடியாது அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய இந்த நான் வந்து இன்னொன்னா கூட பார்க்குறேன். இன்றைக்கு அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அடுத்து ம். நம்ம ஊர்ல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க போகுதுன்னு எல்லா ஊடகங்கள்லயும் பேசிட்டு இருக்கிறோம். விவாதங்கள் இன்னைக்கு நேற்று முழுக்க இன்றைக்கு வரைக்கும் இதுதான் விவாதத்தினுடைய மையப் பொருளா இருக்கு. எப்போ அடுத்து வந்து இவருக்கு தான் ஜாமீன். இந்த நேரத்துல ம். ஜெகத் ரட்சகன் எ இத இத வந்து வெளியில கொண்டு போறது வந்து, இந்த ஊடக செய்திகள மடைமாற்ற விதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட இத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த வந்து மடைமாற்றுவதற்காக இன்னொரு விஷயத்த கிளப்பி விடுறது. அந்த வகையில ம். தான் ஜெகத் ரட்சகனுடைய பிரச்சனைய கொண்டு போறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கிறத. நீங்க சொல்ற மாரி
எந்த ஆதாரமும் இல்ல. இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்க முடியல. மேலும் நீங்க வந்து இந்த இந்த அவங்க குடுத்திருக்கிற குற்றப்பத்திரிக்கையில அ அதாவது ஒரு ஜோடிக்கப்பட்ட காவல் நிலையங்கள் குடுக்குற மாரி இருக்கு. காவல் ம். நிலையத்துல நீங்க வந்து நம்ம சாதாரணமா போராட்டம் பண்ண போனா, நான் வந்து அ காவ காவல் அதிகாரிய அடிக்க போனேன். அவர பணி செய்யாம தடுத்தேன். வாகனங்கள அடிச்சேன். சாலைய மறிச்சேன். இந்த மாதிரி அவங்க ஒரு 4, 5 வீட்டுக்கு சேர்த்து போடுவாங்க. அந்த மாரி ம். அந்த மாரி ஒரு சிபிஐ போன்ற, அமலாக்கத்துறை போன்ற ஒரு மத்திய நிறுவனம், ஒரு முக்கியமான நிறுவனம். அவங்க ஹேண்டில் பண்றது ஒரு ஹை புரொஃபைல் கேஸஸ். எல்லாரும் அமைச்சர்களா இருக்கிறவங்க, எம்.எல்.ஏக்களா இருக்கிறவங்க, முன்னாள் மந்திரிகளா இருந்தவங்க. அவங்கள வந்து ஹேண்டில் பண்ற ஒரு உயர்மட்ட ஒரு ஒரு இடத்துல இருக்கிற அந்த நிறுவனங்கள் வந்து, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா அந்த சாதாரண ஸ்டேஷன்ல இந்த ரைட்டர் எழுதுற மாரி எழுதி குடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ரைட்டர் எழுதி குடுக்குற மாரி எழுதி குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து அப்பட்டமா தெரிகிறது. அதனால அவங்க அ நீதிமன்றம் கடுமையான கோபத்தோடு இந்த கடுமை காட்டியிருக்கிறாங்க. ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. அவங்க நேரம் கேட்டிருக்கிறாங்க. அவங்க சிபிஐ தரப்புல ம். இருந்து நேரம் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது. நாங்க வந்து வெளியில விடுறோம். நீங்க பார்த்துங்க. வழக்க வந்து நீங்க ம். வெளியில நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்ற நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டிலயும் நடக்க போகுது. செந்தில் பாலாஜிக்கும் நடக்க போகுது. அதனால பிஜேபி முன்பு போல கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்தது போல இப்போது நடப்பதற்கு வாய்ப்பே இல்ல. அதற்கு எதிர்க்கட்சிகளும் அனுமதிக்க மாட்டாங்க. நீதிமன்றங்களும் அனுமதிக்காது. இனிமேல் வந்து சிபிஐ போன்ற நிறுவனங்களும் அவங்க மாத்திக்கணும். மாத்திக்க தான் வேணும். ஆ மோடி மோடி ஒரு கட்டளையிட்டா செய்ற மாதிரி ஒரு 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 ஏவல் நாய்களாக அவங்களால செயல்பட முடியாது. அது வந்து அந்த துறையையே வந்து கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிலைமை வந்து கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.